ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எழுந்த உடனே தண்ணீர் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன, யாரெல்லாம் குடிக்கலாம், யாரெல்லாம் குடிக்கக்கூடாது, எந்த அளவுக்கு குடித்தா பலன் கிடைக்கும், எப்படி குடிக்கணும் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தண்ணீர் குடிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லி நைட்டு பொதுவாக 7லேருந்து 8 மணி நேரம் நம்ம தூங்குகிறோம். அந்த டைமில் நம்ம உடம்புக்கு தேவையான தண்ணி கிடைக்காம இருக்கும். காலையில் எழுந்திருக்கிறப்பே டீஹைட்ரேட்டோடு தான் நம்ம எழுந்திரிப்போம். அந்த மாதிரி டைமில் காலையில் ப்ரஷ் பண்ணிவிட்டு டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக உடம்பை ஹைட்ரேட்டாக மாற்றுறதுக்கு தண்ணி குடிக்கிறது அப்படிங்கிறது பல நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு காலையில் எழுந்திரிச்ச உடனேயே ப்ரஷ் பண்ணிவிட்டு வெறும் வயிற்றில் தண்ணி குடிச்சு பாருங்களேன். நல்ல சுறுசுறுப்பாக ஆக்டிவாக அந்த நாள் முழுக்க இருப்பீங்க. அதுக்கடுத்து நீங்களே அந்த பழக்கத்தை தொடர ஆரம்பிச்சிருவீங்க. இப்படி காலையில் நீங்கள் எழுந்திரிச்சோன்னே தண்ணி குடிச்சு சில நிமிடத்துலையே வயிறிலிருந்து சில உடலுக்கு நேராக போய் அந்த தண்ணி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அங்கேருந்து ரத்தத்தில் போய் கலக்குங்க. ரத்தத்தோட அளவு அதை சீராக வச்சுருக்கோம். உடல் உறுப்புக்கு தேவையான ஆக்சிஜனை சப்ளை பண்ண ஆரம்பிக்கும். சத்துக்களும் சீராக கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் குடிக்கிற தண்ணி இருக்குல்ல, உடல் உறுப்புகளை நீ ஏழுந்து வேலை செய்யி அப்படிங்கிற ஒரு சிக்னலை கொடுக்குது. காலையில் வெறும் வயிற்றில் தண்ணி குடிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்ன அப்படின்னு தெளிவாக பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. சருமத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல தண்ணீர் குடிக்கிற பழக்கம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? நீங்கள் தண்ணீர் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறப்ப அது உங்களோட ஸ்கின்னை ஹைட்ரேட்டாக, அதாவது நீரேற்றத்தோடு வச்சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். சருமம் ஈரப்பதத்தோடு பராமரிக்கப்பட்டுச்சுன்னா பிம்பிள்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம். அதுவும் காலையிலே நீங்கள் தண்ணி எடுத்துக்கிறப்ப ஸ்கின்னு நல்லா க்ளோவாக ஆரம்பிக்கும். ஏன்னா செல்கள் இருக்குல்ல, அது டேமேஜ் இருந்துருச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கும் இந்த தண்ணீர் குடிக்கிற பழக்கம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தண்ணீர் குடிக்கிறதோடையே மட்டும் இல்லாமல் சமச்சீரான உணவு, நல்ல தூக்கம் இதெல்லாம் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கிறப்ப உங்களோட ஸ்கின்னு ஆட்டோமேட்டிக்காக க்ளோவாக ஆரம்பிக்கும். விட்டமின் சி நிறைந்த உணவுகள், அதாவது நெல்லிக்காய், லெமன், கொய்யாப்பழம் இந்த மாதிரியான உணவுகளையும் இந்த தண்ணீர் குடிக்கிற பழக்கத்தோடு சேர்ந்து நீங்கள் எடுக்கிறப்ப உங்களோட ஸ்கின்னில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாகவும் அழகாகவும் வாழலாம். இந்த தண்ணீர் குடிக்கிற பழக்கத்தோடையே புரதம் நிறைந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிறப்ப முக சுருக்கம் வராது. வயதான தோற்றத்தை தள்ளி போடலாம். உங்கள் வயசு இத்தனை தான் அப்படின்னு நீங்களே சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுக்கு தண்ணீர் குடிக்கிற பழக்கமும் புரதம் நிறைந்த உணவுகளும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். சிறுநீரக சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுல தண்ணீர் குடிக்கிற பழக்கம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? தண்ணீர் அப்படிங்கிறது சிறுநீரகத்துக்கு ரொம்பவே அவசியங்க. சிறுநீரகம் அப்படிங்கிறது நம்ம உடம்புல கழிவுகளை வடிகட்டக்கூடிய ஒரு உறுப்பு. அந்த உறுப்பு ஆரோக்கியமாக இருந்தால் தானே நம்மளால் ஆரோக்கியமாக இருக்க முடியும். போதுமான தண்ணீர் குடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே அதுக்கு அவசியம். நீங்கள் போதுமான அளவு தண்ணி குடிச்சிட்டிங்கனாலே சிறுநீரோட அடர்த்தி குறைஞ்சி சிறுநீரக கற்கள் இருக்குல்ல, அது உருவாகக்கூடிய அபாயம் தன்னால் குறைஞ்சிடும். இதனால தண்ணீர் ரொம்பவே குடிக்க வேண்டியது அவசியமான ஒன்றா இருக்குது. தண்ணீர் குடிக்கலைன்னா சிறுநீரகத்தில் பிரச்சனை வர ஆரம்பிக்கும். தண்ணிங்கிறது சிறுநீரகத்துக்கு ரொம்பவே முக்கியங்க. சிறுநீரக கற்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் சிறுநீரக சம்மந்தப்பட்ட பல நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் தண்ணி குடிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். மூளையோட செயல்பாட்டை மேம்படுத்துறதுல தண்ணீர் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? மனிதனோட உடம்பு அப்படின்னு எடுத்துட்டோன்னா சுமார் 75% தண்ணீரால் நிறைஞ்சிருக்கு. இதில் நீரிழப்பு ஏற்பட்டுச்சுன்னா மூளைக்கு தண்ணீர் பற்றாக்குறை அப்படிங்கிறது ஏற்படும். இதனால கவனச்சிதைவு, ஞாபக மறதி இது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படலாம். உடலும் ரொம்ப சோர்வாக மாறிடும். தலைவலி, தலை சுற்றல் இது மாதிரியான பிரச்சனைகள் வந்துடும். காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் தண்ணி குடிக்கிறது மூளையோட இயல்பான செயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கு பயன்படுது. ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்குள்ளார போகணும்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே நீங்கள் வெறும் வயிற்றில் தண்ணி குடிக்கிறது ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும். இது மெமரி பவரை ஷார்ப் பண்ணுறது கூட ரொம்பவே உதவியாக இருக்கும். வயசானவங்களுக்கும் ஸ்கூல் படிக்கிற குழந்தைகளுக்கும் இந்த காலையில் தண்ணி குடிக்கிற பழக்கம் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஹெல்த்தியான பழக்கம் கூட. மலச்சிக்கல் வராமல் தடுக்கிறதுல தண்ணீர் குடிக்கிற பழக்கம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா?
மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு தண்ணீருங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இருக்க காலகட்டத்தில் உணவு பழக்கத்தினால நிறைய பேருக்கு மலச்சிக்கல் வருது. அதுவும் வயசானவங்களுக்கு இன்னும் அதிகமாகவே மலச்சிக்கல் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது. காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு வெறும் வயிற்றில் தண்ணி குடிச்சிங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை அப்படின்னு ஒன்று வராமல் தடுத்துக்கலாம். ஏன்னு பார்த்தோன்னா இது குடலை சுத்தமாக வச்சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். குடலில் தான் தேவையற்ற ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால வரக்கூடிய கெட்ட கழிவுகள், கெட்ட நச்சுக்கள், கெட்ட கொழுப்புக்கள்லாம் படியுது. அப்படிப்பட்ட கெட்ட கொழுப்புக்கள், நச்சுக்கள், கழிவுகள் எல்லாம் மறுநாள் காலையில் சிறுநீர் மலம் வழியாக வெளியில் தள்ளுறதுக்கு நீங்கள் காலையில் குடிக்கிற தண்ணி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனால பல நோய்கள் வராமல் தடுத்துக்கலாம். மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குங்கள, அது பல நோய்களுக்கு வழிவகுத்துருங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் தண்ணி குடிச்சு மலச்சிக்கல் பிரச்சனையை தடுத்துட்டிங்கன்னா இன்னும் பல நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு அதுவே உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிலருக்கெல்லாம் சாப்பிட்ட உணவு சீக்கிரத்தில் செரிக்காது. அப்படிப்பட்டவங்களுக்கும் இந்த தண்ணீர் குடிக்கிற பழக்கம் இருக்குல்ல, சீக்கிரம் டைஜஷன் ஆகுறதுக்கு உதவி பண்ணும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல தண்ணீர் குடிக்கிற பழக்கம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல்களும் சரியாக செயல்படணும்னா தண்ணீர் குடிக்கிறது ரொம்பவே முக்கியம். தண்ணி இல்லைன்னா செல்கள் சரியாக இயங்காது. ஏன்னா நீர் இழப்பு ஏற்பட ஆரம்பிச்சிடும். நீர் இழப்பு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா தண்ணீர் குடிக்கிறது ரொம்பவே முக்கியம். உடல் உறுப்புகள் எல்லாம் நல்லா சுலபமாக ஈஸியாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதே மாதிரி தண்ணீர் அதிகமாக குடிக்கிறப்ப நோய் எதிர்ப்பு சக்தி பல மடங்கு அதிகரிக்கும். ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல தண்ணீர் குடிக்கிற பழக்கம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? காலையில் எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணிட்டு தண்ணி குடிக்கிறது கொழுப்பு இருக்குல்ல, அந்த கெட்ட கொழுப்புகளை குறைக்கும். எல்லாருக்குமே இது தெரிஞ்ச விஷயம்தான். தண்ணி மட்டும் குடிச்சுக்கிட்டே இருந்தால் கொழுப்பு குறையாதுங்க. தண்ணி குடிச்சிட்டு அது கூடவே சில சின்ன சின்ன உடற்பயிற்சியும் நீங்கள் செய்யணும். இது மாதிரி நீங்கள் செய்கிறப்ப உடல் எடை நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். தண்ணி குடித்தா ஏன் உடல் எடை குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க தெரியுமா? அதிகமாக நம்ம தண்ணி குடிக்கிறப்ப கம்மியாக சாப்பிடுவோம். கலோரிகள் உட்கொள்றதுங்கிறது குறைவாயிரும். அதனால தான் உடல் எடையும் ஈஸியாக குறையுது. பசியை கட்டுப்படுத்துறதுக்கு தண்ணி அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தண்ணீர் குடிக்கிற பழக்கத்தோடையே உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, நல்ல தூக்கம் இதெல்லாம் நீங்கள் மேற்கொள்கிறப்ப உங்களோட உடல் எடை ஈஸியாக கணிசமாக இயற்கையான முறையில் குறைய ஆரம்பிக்கும். இவ்வளவு நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கணும்னா தண்ணீரை சரியான முறையில் நீங்கள் எடுத்துக்கணும். சரியான முறையில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது காலையில் பொதுவாக நம்ம 300லேருந்து 500 மில்லிலிட்டர் தண்ணீர் வரைக்கும் குடிக்கலாம். அதாவது டம்ளர் 1 டம்ளர் இல்லைனா 2 டம்ளர் தண்ணி குடிக்கலாம். அதிகமாக ஒரே நேரத்தில் குடிக்காதீங்க. சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 1 லிட்டர் 2 லிட்டரை ஒரே நேரத்தில் குடிப்பாங்க. ஒரே நேரத்தில் அதிகமாக தண்ணி குடிச்சிங்கன்னா உங்கள் உடலில் சோடியம் அளவு குறைஞ்சி பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்திடுங்க. ஒரே நேரத்தில் அதிகமான தண்ணியை குடிக்கக்கூடாது. இடைவெளி விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கணும். எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அப்படிதாங்க, தண்ணிக்கும் அப்படிதான். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழி இந்த தண்ணீர் குடிக்கிற பழக்கத்துக்கும் பொருந்தும். அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை நீங்கள் 1 டம்ளர் தண்ணி குடிக்கலாம். அரை மணி நேரத்துக்கு ஒன்ஸ் அப்படிங்கிற வீதத்தில் நீங்கள் குடிக்கிறப்ப உங்களுக்கு நல்ல பழக்கம் கிடைக்கும். ஒரு நாள் முழுக்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 லிட்டர்லேருந்து 4 லிட்டர் தண்ணீர் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இது ஒரே நேரத்தில் எடுத்துக்க கூடாதுங்க. ஒரு நேரத்துக்கு 1 டம்ளர் தண்ணி தான் எடுத்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணீர் குடிக்கிறப்ப வாய் வச்சு சிப் பண்ணி மெதுவாக குடிங்க. அப்படி குடிக்கிறப்ப உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும். தண்ணீர் குடிக்க சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக ஃப்ரிட்ஜில் வச்ச தண்ணியெலாம் நீங்கள் குடிக்கக்கூடாதுங்க. நார்மலாக இருக்கக்கூடிய தண்ணீரை குடிக்கிறப்ப உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும். அப்படியும் இல்லை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா வெதுவெதுப்பாக சுட வச்ச தண்ணியும் குடிக்கலாம். இதுலேயும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். உங்கள் உடம்புக்கு எது சூட் ஆகுதோ அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்படி காலையில் எழுந்திரிச்சதுமே வெறும் வயிற்றில் தண்ணி குடிக்கிறது ஜீரண சக்தியை அதிகரிக்கும், மெட்டபாலிசத்தை உடலில் கூட செய்யும், இன்னும் பல நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாமா? சிறுநீரக செயலிழப்பு பிரச்சனை இருக்கிறவங்க, டயாலிசிஸ் நோயாளிகள், நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ் மட்டும் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணீர் குடிக்கிற பழக்கத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம். காலையில் எழுந்திரிச்சோடனே தண்ணீர் குடிக்கிறதும் ஒரு நாளைக்கு 3 லிட்டர்லேருந்து 4 லிட்டர் தண்ணீர் குடிக்கிறதும் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. ஈஸியான விஷயம்தான். இந்த ஈஸியான விஷயத்தை செஞ்சு எளிமையாகவும் ஆரோக்கியமாகவும் நல்லா சந்தோஷமாகவும் உங்களோட வாழ்க்கையை வாழ்வீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன, யாரெல்லாம் குடிக்கலாம், யாரெல்லாம் குடிக்கக்கூடாது, எந்த அளவுக்கு குடித்தா பலன் கிடைக்கும் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. உங்களுக்கு தண்ணீர் குடிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.